அமைதியாக இருந்து நாம் இந்த நேரத்தை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமாக. பரிசுத்தமுடைய நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடவும் நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு தந்திருக்கிற நாட்களுக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த புதன்கிழமை வாரத்தின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களை காத்த எங்கள் ஆண்டவர் வரப்போகிற நாட்களையும் நீர் காத்து நடத்துவீர் என்று விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் உடைய சமூகத்துக்கு வருகிறோம் அப்போ. அந்த வாரத்தை மத்தியில் இருக்கும் பொழுது கூட நாம் நோக்கி பார்க்கிறோம். உம்மோடு இந்த ஐக்கியத்துக்குள் நாங்கள் கடந்து கொள்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வீடுகளே எங்கள் ஆலயமாக எண்ணி ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வருகிறோம். இதை பார்த்து கொண்டு ஆண்டவரை இதை பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் ஆண்டவரை எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்க, எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். நாம் தேவநாம மகிமை உண்டாக கீர்த்தனை யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 29. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்றதோ நீ எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டக மகிழ்ந்தார், அகம் மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரை நமவ பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சீரம் அணிவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அனைவரையும் அன்போடன் இந்த புதன்கிழமை நற்கருணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. பக்கம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. 4ஆம் பகுதி ஜெபத்தை நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். Collect of purity, let us say together. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னத துதி பாடல். இதை நாம் சொல்லி தேவனை ஆராதிப்போம். Gloria and excelsis, let us worship the Lord. உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதமில் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமத்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
கர்த்தராய் இருக்கிற ஒரே பரனகுமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். இந்த வார்த்தை குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு, செகண்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர். ஜெபம் செய்வோம். சமாதானத்தின் கடவுளே, நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து ஏற வர பண்ணினீரே. உமக்கு பிரியமானதை நடப்பித்து நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். நான் 2 பாடங்களை வாசிக்கிறேன். முதல் பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 to 8 வரை. Acts chapter 8 verse 1 to 8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 to 8 வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 to 8 வரை. Acts chapter 8 verse 1 to 8. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரிகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போட்டுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 35 தொடங்க. நமச்சிறார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 35 தொடங்க. St. John chapter 6 beginning from verse 35. John chapter 6 beginning from verse 35. இயேசு அவரை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இச்சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் உயிர்த்தெழுந்த நாட்களில் இருக்கிறோம். இன்று பார்க்கிற பாடம் என்னவென்றால், ஜீவ அப்பம் நானே. இயேசுவானவர் இந்த யோவான் புத்தகத்தை படிச்சீங்கன்னா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை படிச்சீங்கன்னா 7 தடவை இயேசுவானவர் நானே நானே அப்படின்னு சொல்லிக்கிறார். ஐ எம் சேயிங் சொல்லுவாங்க. ஐ எம் சொல்லிட்டு இயேசுவானவர் 7 தடவை இது சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான்
இன்னைக்கு ஜீவ அப்பம். இயேசு தண்ணீர் குறித்து பேசியிருக்கிறாரு, ஒளியை குறித்து பேசியிருக்கிறாரு, திராட்சை செடி குறித்து பேசியிருக்கிறாரு, உயிர்த்தெழு ஜீவனை குறித்து பேசியிருக்கிறாரு, வழி சத்தியம் ஜீவனை குறித்து பேசியிருக்கிறாரு, மெய்ப்பன் குறித்து பேசியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காரியம் பேசி வருகிற ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, நான் ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஜீவ அப்பம். இன்னைக்கு அப்பம் சொல்லும் பொழுது சாப்பாடு. அப்பம் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சாப்பாடு. அப்போ அன்றாடம் அவங்க சாப்பிடுகிற சாப்பாடு அப்பம். இன்னைக்கு நம்ம ஊர்ல சொன்னோமா, ஒருவேளை இயேசு இந்த ஊர்ல இருந்தாருன்னா ஒருவேளை அவர் சொல்லியிருப்பாரு ஜீவ சோறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஜீவ அரிசி ஏதாவது சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்றதா இருந்துச்சுன்னா, இல்ல ரொட்டி சனாய் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். அன்றாடம் சாப்பிடுகிற நாசிலமா ஏதாச்சும் ஒரு சாப்பாடு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஊர்ல இயேசுவானவர் அந்த ஊருக்கு ஏற்ற விதத்துல அவங்களுக்கு புரிகிற விதமாகவே அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இயேசுவான இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ஜீவ தண்ணீர் சொன்னவர் நானே ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நானே அப்படின்னு சொன்னவர் ஜீவ அப்பம் நானே அப்படின்னு. அப்படின்னா இது அப்பம், ஆனா இது ஜீவன் உள்ளது. இது ரொட்டி, ஒரு ரொட்டி, ஆனா இது ஜீவன் உள்ளது, உயிருள்ள ரொட்டி, உயிருள்ள ரொட்டி. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இவங்க வனாந்தரத்துல போய் கொண்டிருந்தாங்க. வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து மன்னா இவங்களுக்கு விழுந்தது. மன்னாவை புசித்தார்கள். ஆனா அந்த மன்னாவை ஒரு நாளா வச்சிருக்க முடியும், மறுநாள் வச்சிருக்க முடியாது. அன்னைக்கு பாய்ச்சி முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். மறுநாள் வைக்க முடியாது, சாயங்காலம் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த மன்னா ஒரு நாளைக்கு ஏற்ற ஒரு காரியம் தான். அண்டண்டு உள்ள அப்பம் சொல்றோம்ல, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இயேசுவானவர் வரும்பொழுது என்ன செஞ்சாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அதே மன்னாவை போல வானத்தில் இறங்கி வருகிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கிறவர், நான் ஜீவ அப்பம், நான் இறந்து போகிற அப்பம் இல்ல, இன்னைக்கு இறந்துட்டு இன்னைக்கு நான் முடிஞ்சு போயிருவேன் அப்படின்னு இல்லை, நான் எப்பொழுதும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. அதான் முதல் காரியம், எப்பொழுதும் ஜீவன் உள்ள ஒரு அப்பம். அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புறது என்னவென்றால், என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நான் ஜீவன் உடையவன் அப்படின்னு சொல்றாரு. நான் உயிருள்ளவனா இருக்கிறேன், நான் உயிருள்ள அப்பம் அப்படின்னு சொல்றாரு. வானத்திலிருந்து பிதா உங்களுக்குன்னு கொடுத்த ஒரு அப்பம். அப்ப இயேசுவான தன்னை அவர் வெளிப்படுத்துகிற விதம் தான் நானே நானே ஆயம் ஆயம் சொல்றாருல. அப்படின்னா ஆயம் அந்த வார்த்தையே பழைய பாடல ஆயம் சொன்னாலே அது கடவுளுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. ஐஎம் ஓஐஎம் அப்படி சொல்றாங்க. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படி மோசே கிட்ட ஆண்டு தன்னை வெளிப்படுத்தினாரு. அப்படின்னா இருக்கிறவராக இருக்கிறேன் அந்த வார்த்தை இயேசுவானவர் இன்னைக்கு ஒரு 7 விதமா அது சொல்றாரு. அதுல ஒரு விதம் தான் நான் ஜீவ அப்பம் அப்படி சொல்றாரு. நானே அப்படி சொல்லும் பொழுதே அவங்களுக்கு உடனே ஞாபகம் வந்திருக்கணும், இவர் பிதாவை கொடுத்து பேசுறாரு அப்படின்னு. அப்படின்னா இன்னைக்கு அவரும் பிதாவும் வேற இல்லை. இன்னைக்கு நான் பிதானத்து வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு அப்பமாகவே வந்திருக்கிறேன். நான் நீங்க சாப்பிடுற அப்பம் அல்ல, நான் ஜீவன் கொடுக்கிற ஜீவன் உள்ள ஒரு அப்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு சாப்பிட்டு முடிஞ்சு போகிற அப்பம் இல்ல, இன்னைக்கு சாப்பிட்டாலும் என்னைக்கு சாப்பிட்டாலும் எப்பொழுதும் இவர் நமக்குள்ள இருக்கிறவர், வாசம் செய்கிறவர், ஜீவன் உடையவர். அது மறந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஜீவ அப்பத்தை கொடுக்க வந்தாரு, ஜீவ அப்பமாகவே உலகத்துக்கு வந்தாரு. அவர் தான் ஜீவ அப்பம். அப்ப இன்னைக்கு அவரை நம்ம புசிக்க வேண்டும். நீங்க ஒழுக்கம் எடுக்கிறப்ப நம்ம சொல்கிறோம்ல, இன்னைக்கு இந்த சரீரத்தை புசிங்க அப்படின்னு. இயேசுடைய சரீரம் சொல்லும் பொழுது இன்னைக்கு இயேசுவானவர் அவர் தன் ஜீவனை கொடுக்கவே உலகத்துக்கு வந்தார், தன்னையே கொடுக்க உலகத்துக்கு வந்தார். அதுதான் ஜீவ அப்பமாய் அவர் உலகத்துக்கு வராரு. நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்கிட்ட வந்தீங்கன்னா உங்க பசி நான் தீர்த்துருவேன். அப்படின்னா அடிப்படை தேவைகள், மக்களுடைய தேவைகள், மக்கள் தேவைகள், ஆத்தும தேவைகள், சரீர தேவைகள் அப்படின்னு இயேசு பேசாம ஆத்தும தேவைகள் சொல்றாரு. உங்களுக்கு பசியே வராது அப்படி சொல்றாரு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துருவேன், உங்க ஆத்துமாக்கு வேண்டிய எல்லா உணவுகளையும் நான் கொடுக்கிறேன், உங்க பசி நான் தீக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசுவானவர் ஆவிக்குரிய விதத்துல இது சொல்றாரு. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாக்கமடையான். என்கிட்ட வரணும், என்கிட்ட வர்றது சொல்லும் பொழுது ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறது. இரண்டாவதாக அவர் விசுவாசிக்கிறது. அப்ப ஜீவ அப்பம் நானே அப்படி சொல்றாரு. அவர்கிட்ட போகணும், அவர் விசுவாசிக்கணும். இது ரொம்ப முக்கியமான இருக்குது. ஜீவ அப்பம் அங்கதான் இருக்கிறாரு, சரி எப்போனா போய்க்கலாம் அப்படின்னு இல்லை. ஜீவம் அப்பம் இருக்கும் பொழுது அவர் தான் பிரெட் ஆஃப் லைஃப் அப்படி சொல்கிறோம் என்றால் இன்னைக்கு அவர்கிட்ட நான் போகணும். போகாம நீங்க வாங்க வாங்க அப்படின்னு இல்லை, நான் அவரை தேடி எனக்கு பசி வருதுல, நான் பசி வரும் பொழுது செய்யறேன், நான் சாப்பிட்றேன். பசி வராத பொழுது நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நஞ்சாதான் முடியும். ஆனா நான் பசி நான் சாப்பிட்றேன்ல, அதே மாதிரிதான் நான் ஆண்டவரை தேட வேண்டும், நான் ஆண்டவரை தேடணும், அவர் விசுவாசிக்கணும், அவர்கிட்ட போகணும். இது முதல் காரியம். இரண்டாவதாக அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு பிதாவனும் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. சரி, யார் போய் அதை பெற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போகலாம். இன்னைக்கு இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயேசு ஏற்றுக்கொள்ளதான் உலகத்துக்கு வந்தார். இயேசுவானவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காகவும் குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்காகவும் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்காகவும் இயேசு வரல. இயேசுவான உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். அப்புறம் இயேசுவானது உலகத்துக்கு பொதுவான ஒரு சொத்து. இயேசுவானது எல்லாருக்காக வந்தார். ஆனால் யாரு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவனுக்குள்ள இயேசு வராரு, அவங்களுக்குள்ளதான் இயேசு வராரு. மற்றபடி இயேசுவானவர் அங்கதான் இருக்கிறாரு. ஜீவ அப்பம் அங்கதான் இருக்கு. அப்பத்தை யார் வேணா புசிக்கலாம், உலகத்துல யார் வேணா புசிக்கலாம் அப்பத்தை. ஆனால் நான் போய் அதை வாங்கி அதை நான் புசிக்கிறேன். அப்ப நான் அது முயற்சி எடுத்து நான் போகிறேன்ல, அது ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு அநேகர் அப்பத்தை பார்க்கறாங்க, சாப்பாடை பார்க்கறாங்க, ஆனா சாப்பிட முடியல. அது அவங்க நம்பல. இந்த சாப்பாடு எனக்கு திருப்தி ஆக்கும், இந்த சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடு, இந்த சாப்பாடு உயிர் கொடுக்கிற சாப்பாடு அப்படின்னு அவனை புரிந்து கொள்ள முடியல. ஆனா நீங்களும் நானும் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அவரை ருசித்து பார்த்துருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில சாப்பிடுகிறோம், நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போகிறோம், விசுவாசிக்கிறோம். அநேகர் அது விசுவாசிக்கிறோம். அதான் இயேசு 36, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாப்பாடை பார்த்திருக்கிறாங்க, அப்பத்தை பார்த்திருக்கிறாங்க, ஆனா அது விசுவாசிக்கல, அது அவர்கிட்ட போகல அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தாகமா இருக்கிற இடத்துல வாங்க அப்படி சொல்றாருல, பசியா இருக்கிறவர்கள் அவர்கிட்ட போகணும். நான் பசியா இல்லை, நான் இருந்தும் அவர்கிட்ட போகல அப்படின்னா தவறு என் மேலதான். சாப்பாடு அங்க இருக்கு, கண்ணு முன்னுக்கு தான் அந்த அப்பம் இருக்கு, ஆனா அந்த அப்பத்தை புசிக்க மாட்டுகிறோம், புசிக்க மாட்டுகிறார்கள், புசிக்காமல் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அதை சாப்பிடாம இருக்கிறாங்க, அதுகிட்ட போக மாட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தள்ள மாட்டேன், என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புறம்பே தள்ள மாட்டேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது. பிதா உங்களை அழைத்து வராரு, என்கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வரும்பொழுது எனக்கு கொடுக்கிறவர் பிதாவனை எனக்கு கொடுத்துருக்காரு, உங்க எல்லாரையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் தள்ள மாட்டேன் சொல்ற அந்த வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. நம்மளுக்கு சின்ன வார்த்தை, அநேக வார்த்தை சொல்லி பழகிறதுனால சின்ன வார்த்தையா இருக்கு. புறம்பே தள்ளுவது சொல்லும் பொழுது அவங்களை அக்செப்ட் பண்ணாம போகிறது, இக்னோர் பண்றது, அவங்களை வெறுக்கிறது, அவங்களை ஒதுக்குறது, அவங்க தள்ளி விடுறது. இன்னைக்கு ஒருத்தர் தள்ளிவிடும் பொழுது, ஒதுக்கும் பொழுது அநேகருக்கு மனவேதனை வருது. அநேகர் சொல்றாங்க, என்னையா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, என்னையா தள்ளி விட்டுறீங்க, என்னையா உங்க கேங்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்க, என்னையா உங்க ஃப்ரெண்டை சேர்த்துக்க மாட்டீங்க, நான் உங்களை கிளிக்ல உங்க கேங்குள்ள உங்களுடைய குழுக்குள்ள வர ஆசைப்படுறேன் அப்படின்னு அநேகர் ஆசைப்படுறாங்க, ஆனா உள்ள போக முடியல. ஆனா இயேசு சொல்றாரு, என்கிட்ட நீங்க வாங்க, நான் உங்க புறமே தள்ளவே மாட்டேன், எப்பொழுதும் நான் உங்களுக்கு ஜீவ அப்பமாக ஜீவ தண்ணீராக நான் உங்களுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப வேணா என்கிட்ட வரலாம். நீங்க எப்ப வரலாம் அப்படின்னா, இன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லிட்டு சில பேர் தூரம் போயிடுறாங்க, ஆண்டு வர மாட்டாங்க. ஆண்டு என்னை பார்க்க மாட்டாரு, ஆண்டு என்னை வெறுத்துருவாரு, ஆண்டு அன்பு கூற மாட்டாரு, ஆண்டு என்னை சேர்த்துக்க மாட்டாரு, ஆண்டு என்னை வெறுத்துட்டாரு, நான் ஆண்டோட பிள்ளை சொல்றது தகுதி இல்லை, நான் தூரம் போயிட்டேன், அதனால ஆண்டு கிட்ட வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு தூரத்தை போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்கிறது, அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர், நமக்காகவே சிலுவையில மரிச்சவர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்த சிந்தினார், மரிச்சார். அப்படின்னா நீங்க எப்ப போனாலும், எப்ப போய் அவர்கிட்ட நீங்க ஜெபிச்சாலும், நீங்க மன திரும்பி உண்மையாகவே நீங்க உங்க ஒப்பு கொடுத்து உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நீ இப்படிதான் திருந்தே மாட்ட, நீ இப்படிதான் மாறவே மாட்ட, எத்தனை வாடி உனக்கு குளிப்பாட்டினாலும் நீ இப்படிதான் அழுக்கா ஆயிருவ அப்படின்னு ஆண்டவர் கோச்சிக்கிட்டு உங்களை ஒதுக்கி தள்ளிட மாட்டாரு. நீ திருந்தவே மாட்ட, போயிரு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் திரும்பி வந்தாலும் நம்ம உண்மையாக வரும் பொழுது, உண்மையாக சும்மா ஏமாத்துற மாதிரி வந்தீங்கன்னா அவருக்கு தெரியும், நீங்க அவரை ஏமாற்றவே முடியாது, நீங்க அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. வெளியே எத்தனை வேஷம்லாம் போடலாம், ஆனால் நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறவர், உண்மையான மனசை அறிந்திருக்கிறவர், உண்மையாய் அவரை தேடி வருகிறவர்களை, உண்மையாக நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் அவர்கிட்ட வராரு, மன்னிக்கிறாரு, அணைத்துக் கொள்கிறார். வேதம் சொல்கிறது அணைத்துக் கொள்கிறார். அப்ப பொறுமை தள்ளாதவர். இன்னைக்கு முதல்ல அவர்கிட்ட நம்ம அவர் ஜீவ அப்பன்னு தெரிந்து கொள்ளணும், அவர்கிட்ட போகணும், அவர் விசுவாசிக்கணும். பசி இருக்குன்னா உடனே ஓடுங்க ஆண்டுகிட்ட. எப்பொழுதும் நம்ம பசி வருது, ஆண்டோட ஓடுங்க. அவர் நம்ம பசியை தீக்கிறவர், நம்முடைய ஆத்தும பசியை தீக்கிறவர். அவரே தன்னை கொடுத்திருக்கிறார், அவர் வார்த்தைகளை கொடுத்து. இன்னைக்கு சமரியா பட்டணத்துல இன்னைக்கு பிலிப்பு பிரசங்கம் பண்றாரு. வாசித்த பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 1-8 வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ண ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அங்க நிறைய அற்புதம் நடக்கும் பொழுது அந்த முழு பட்டணமே ரட்சிப்புக்கு வர ஆரம்பிச்சிருச்சான்.
அன்னைக்கு சமாரியாவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று வேலை சொல்கிறது. வார்த்தை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த வார்த்தையை புசித்தாங்க, ஆண்டு அற்புதம் செய்தாரு, அவங்க பசியெல்லாம் நீக்கி போட்டாரு. இன்னைக்கு இயேசுவானவர் அவர்களுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவங்க இயேசுவை ருசித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இயேசுவானவரை நம்ம ருசித்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அற்புதம் சொல்லும் பொழுது நீங்க மேஜிக் பண்ணா அப்படி அந்த அற்புதம் இல்லை, உங்க வாழ்க்கையே ஆண்டு அற்புதம் நடத்தி கொண்டு வருவாரு. இரண்டாவதாக நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது நம்ம தள்ள மாட்டாரு, தள்ளி விட மாட்டாரு, புறமே தள்ள மாட்டீ போயிட்டு வராது அப்படி சொல்ல மாட்டாரு. மூன்றாவதாக வசனம் 39-40 சொல்றா பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என் அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் குறித்து இயேசு பேசுகிறார். முதல் ஜீவாப்பம் நானு, என்கிட்ட வாங்க, உங்க பசியெல்லாம் நிற்கிறவேன். இரண்டாவதாக என்கிட்ட வரும்பொழுது உங்களை நான் தள்ளிவிட மாட்டேன். மூன்றாவதாக இயேசு என்ன சொல்றாருன்னா உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு. யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாலும் ஏற்றுக்கொண்டாங்களோ அவனை நித்திய ஜீவன் நான் கொடுக்குறேன், அது முன்பதாக நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம இந்த ஜீவ அப்பத்தை புரிந்து வைத்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றா நம்ம அவர்கிட்ட போகிறோம் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, எனக்கு தந்தவர்கள் நம்மலாம் அவருடையவர்கள், நம்ம கிறிஸ்தவனுடையவர்கள், நம்மலாம் நம்ம அவர்கிட்ட இருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவளை பிடித்து கொண்டாங்களோ கடைசி நாளில், இப்ப இல்ல கடைசி நாளில் ஆண்டவர் அவளை எழுப்புவார். இது பிதாவின் சித்தம். குமாரனை கண்டு அவருடைய விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனும் அடைவதும் கடைசி நாள் எழுப்புவதும் என்னுடைய அனுப்பினுடைய சித்தமா. பிதாவின் சித்தமே இதுதான். இயேசு உலகத்துக்கு அனுப்பி அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே காட்டிட்டாரு. இப்படிதான் உயிர்த்தெழுதல் இருக்கும், இப்படிதான் கடைசி நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவ அப்பம் இந்த இங்க மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார். எப்ப வேணா நீங்க அவர்கிட்ட வரலாம். வரும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரு, நம்முடைய ஆத்தும பசியை நம்மை திருப்தி ஆக்குகிறார். அப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு செய்யற ஆண்டவருக்கு இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னா, நான் அவர்கிட்ட போகிறேனா, நான் அவர் வேதத்தை படிச்சு இல்ல அவர் வார்த்தைகளை கேட்டு அதை உட்கொள்கிறேனா, சாப்பிட்றேனா, நான் சாப்பிட்றேன்னா இல்ல பரவாயில்ல எனக்கு வேற சாப்பாடு இருக்கு, நான் இங்க வேணா சாப்பிட்டுக்குவேன், நான் இங்க வேணா ஆண்டு தேடிக்குவேன் அப்படின்னு நம்ம வேற சாப்பாடுகள், வேற இடத்துல இருந்து வேற டீச்சிங் இல்ல வேற காரியங்களை நான் பிடித்து கொண்டு இயேசு விட்டுறேன்னா. இன்னைக்கு அநேக என்ன செய்யறாங்கன்னா, நான் வேற இடத்துல எல்லா இடத்துலயும் எல்லாமே கடவுள் தானே, எங்க போனாலும் இல்லைன்னா எல்லாருமே சொல்றது நல்லது தானே, அவரு சாமியார் சொல்றாரு அதுவும் நைட்டு தான், அவர் அங்க ஒரு மகான் சொல்றாரு அதுவும் நைட்டு தான், அங்க அவர் யூடியூப்ல ஒண்ணு சொன்னாரு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேச்சு கேட்கிறோம். ஆனால் வேதத்தின் பேச்சு நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வராரு, வேதத்தில் என்ன சொல்றாரு. நீங்க 1000% கேட்கலாம், நீங்க யூடியூப்ல எவ்வளவு பிரசங்கம் கேட்கலாம், எவ்வளவு பேசுறது கேட்கலாம், அந்த சாமியார் பேசுறது, இந்த மகான் பேசுறது, அந்த அவர் பேசுறது, இவர் பேசுறது, வேற மதத்துல பேசுறது எல்லாமே நீங்க கேட்கலாம். ஆனால் எல்லாமே வேதத்தின் படி வருகிறதா இருக்காது. இன்னைக்கு வேதம் சொல்லும் பொழுது இது ஆண்டோடைய வார்த்தை, இதை நான் படித்து இதுல இருந்து நான் வசனத்தை எடுத்துக்கொண்டு இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வேற எதையும் கொடுக்கல. ஆண்டவர் வித்தியாசமா தனியா வேற எதுவும் கொடுக்கல. இதான் நம்முடைய வேதம், இதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம், இதான் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டு இதான் கொடுத்திருக்கிறாரு. இதை நான் படித்து இதை முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்புறம் இயேசுவை நானே என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட எப்போதும் அவர்கிட்ட போய் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். மரியாள் இதை வேதத்தை அறிந்து கொண்டாங்க, அவர் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாங்க, அவர் சொல்ற வசனங்கள்லாம் பெற்று. அப்ப இயேசு சொன்னாரு, இவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு? இயேசுடைய பாதத்துல அமர்ந்து அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்ம கற்றுக்கொள்கிறது. நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்மளே சும்மா கற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் பேசுவாரு நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இல்லை, நம்மளே வேதத்தை அன்னாடம் படிக்கணும். படிச்சு நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் பசியை நீக்கி போடுங்க. அப்புறம் ஒரு பசி வரணும் வாழ்க்கையில. அநேகருக்கு பசியே வரதில்லை. அநேகருக்கு ஆத்மா பசியே இல்லை. ஆத்மா பசியே போச்சா இல்ல தெரியல, வயிறு இருக்கா கூட தெரியல. நிறைய பேருக்கு ஆத்மா பசியே இல்லை, ஆண்டவங்கள ஒரு தாகம் இல்லை, ஆண்டவங்கள ஒரு பசி இல்லை. அது இல்லாத பொழுது இயேசு யாருன்னு நான் அறிந்து கொள்ள ஆசைப்படாத பொழுது எனக்கு பசிக்காது. ஆண்டவருக்கு என்ன தேட போனா என்ன, பைபிள் படிச்சானா படிக்க போனா என்ன, ப்ரே பண்ணா என்ன, ப்ரே பண்ணாம என்ன, வர்ஷிப் பண்ணா என்ன, வர்ஷிப் பண்ணாம போனா என்ன, ஆண்டவர் அதெல்லாம் அது பார்த்துக்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க ஏனோ தாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கடைசி காலங்கள் இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது
ஆண்டுகிட்ட வாங்க. அவர் நம்ம திருப்தி ஆக்குகிறவர். ரெண்டாவது நம்ம தள்ளி விட மாட்டார். நீங்க எப்பன்னு வாங்க, எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, வந்து ஆண்டவரோட பேசுங்க. மூன்றாவதாக, இன்னைக்கு ஆண்டு இப்படிப்பட்டவர்களை கடைசி நாளில் எழுப்பி நித்திய ஜீவனை கொடுத்து அவர் தன்னோடு வைத்துக் கொள்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரையே நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் நாங்கள் எப்பொழுதும் வர வேண்டும். உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை படித்து அதை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கணும். அப்பா, நாங்கள் வெறும் படிக்கிறால் மட்டுமல்ல, அதை தியானம் செய்து உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அன்றாண்டுள்ள அப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய அந்த பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது இந்த கிறிஸ்துவ பயணத்தில், இந்த கிறிஸ்துவ ஜேர்னியில அப்பா, உங்களுடைய அப்பம், உங்களுடைய உணவு தான் ஆண்டவரை எங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவை எங்களுக்கு கொடுங்க, அன்றாட சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க. அப்பா, இந்த உலகத்துல வாழ்வதற்கான பலத்தை எங்களுக்கு கொடுங்க, சாத்தானை எதிர்க்கிறதுக்கான பலத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய அப்பத்தினால் வருகிற பலம் ஆண்டவரை நாங்கள் பலம் அடைந்து தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை உற்சாகமாய் அப்பா நடந்து செல்ல வேண்டும். போர் சேவகனாக, ஒரு நல்ல ஒரு சோல்ஜராக, உமக்கென்று எழும்பி நிற்கிறவர்களாக, காலடி நிற்கிறவர்களாக எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து விழாதபடிக்கு, அந்தவரை நாங்கள் பலன் இல்லாதபடிக்கு, நாங்கள் யார் எங்களை தாக்கினாலும் அது விழுந்து போகாதபடிக்கு எங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது அதுக்கு வேண்டிய பலன் உம்முடைய அப்பத்திலிருந்து வருகிறது. அன்றே உம்முடைய அப்பத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்கப்பா. உண்மையே அப்பா, நீ எங்களோடு இருப்பதனால நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அப்பா, நான் உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீங்க எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எங்களோடு இருப்பதனாலேயே எங்களுக்கு பலன், எங்களுக்கு உற்சாகம், எங்களுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு புதிய எனர்ஜி, அந்தவரே ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இந்த வல்லமை, இந்த பலன் ஒவ்வொரு நாள் நடக்கவும் எழும்பி பிரகாசிக்கவும் உதவி செய்யட்டும். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது நாம் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். இசாயா விசுவாச பிரமாணம். நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது நம்ம தொடர்ந்து அவருக்குள் நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். Let us say the Nicene Creed together. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தரும் தேவனுடைய ஒரே பேரனகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமிடத்தில் இறங்கி பசுத்த ஆவியினாலே கன்னிவரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவை அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலது பார்சத்துக்கு வீற்றிருக்கிறார். உயோரையும் மருத்துவம் நியாயத்துக்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தோத்தரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தராய் இருக்கிற பசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அடுக்கி இடுகிறேன். மருத்துவர் உயிர் தெழுதலும் மறுஜீவும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய உலகத்துக்காகவும் நம் திருச்சபைக்காகவும் தேவனை ஜெபிப்போமாக. தேவன் நன்மைகளுக்காகவும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நன்றி செலுத்துவோமாக. எங்களை ஆஸ்வதிக்கிற, எங்களை பலப்படுத்தி எங்கள் நல்ல ஆண்டவரையே ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால எங்கள் திருச்சபைகளுக்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் திருமண்டலம், எங்களை பேராயர் அப்பா, ஒவ்வொரு பேராயர்கள், எங்கள் திருமண்டலங்கள், மாகாணங்கள் எல்லாவற்றையும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். இதனால உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகளை பலப்படுத்துங்க, விசுவாசிகளை பலப்படுத்துங்க. யாருமே சோர்ந்து போகாதபடிக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே ஆராதனை தொடர்ந்து வருங்காலங்களை சீக்கிரமாக நடக்க உதவி செய்யுங்க. மறுபடியும் ஆலய கதவை திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையே ஆராதனை நடந்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து வர மறுபடியும் ஐக்கியத்தை கொடுக்கும், மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, இந்நாள் எங்கள் ஆலயங்கள், இந்த ஆலயத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அவளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. யாருமே சோர்ந்து போகாதபடிக்கு இந்த நாட்களில் தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது தொடர்ந்து செய்ய அப்பா உடைய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அநேக உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க, அநேக இல்லாதவர்களுக்கு ஏற்ற உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவளை தொடர்ந்து பலப்படுத்துங்க அப்பா. இதனால கூட ஆண்டவரே எங்கள் நாட்டுக்கு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் உலக நாடுகளுக்கு அப்பா வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸை முற்றுமாய் நீக்கி போடுமா ஜெபிக்கிறோம். இந்த COVID-19 அப்பா முற்றுமாய் நீக்கி போடுமா ஜெபிக்கிறோம். இதுவும் புது விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக குறைய வேண்டும். மறுபடியும் நாங்கள் எப்போதுமான நிலைக்கு வர வேண்டும். ஆண்டவரே இதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேராக ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரை எந்த ஒரு அப்பா வைரஸும் அவர்களை தாக்காதபடிக்கு அப்பா டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், போலீஸோ சோல்ஜர் யாரா இருந்தாலும், வாகன ஓட்டுறவர்கள் அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்து ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலக நாடுகள் அப்பா அந்த கவர்மெண்ட் எல்லாரும் கத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நாட்கள்ல அவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் கொடுங்க. அவளை காத்துக்கொள்ளுங்க அப்பா. இதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உயிரை காக்க உழைத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. உயிருக்காக போராடிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு புது சுகத்தை கொடுத்து அப்பா யாரும் இறக்காதபடி காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் ஆண்டவரே ஒரு புதிய அப்பா இதுக்கு வேண்டிய மருந்து சீக்கிரமாய் கண்டுபிடித்து அப்பா கண்டுபிடித்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். சீக்கிரமாக அது விற்பனைக்கு வரணும். சீக்கிரமாகவே அது அவங்க அப்பா நோயாளிகள் செலுத்த வேண்டும். அது மூலியமா அநேக சுகம் அடைய வேண்டும் அப்பா. நீங்க தான் ஆண்டவர் இது பெரிய அற்புதம் செய்யமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யமா ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் அப்பா கிறிஸ்தவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு நீங்க பெரிய செய்வீங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் எங்கள் சபைக்காகவும் எங்கள் சபையினருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிங்க. யாருக்கு குறைவில்லாமல் காத்துக்கொள்ளுங்க. ஒரு சுகவீன பலவீனம் வராதபடி காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வீட்டையும் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க. அவருடைய பிரயாணங்கள், அவருடைய வாகனங்கள், அவருடைய வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அர்ப்பணிக்கும். குடும்பத்தினரையும் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் இரத்த கோட்டையை மூடிக்கொள்ளுங்க. யாருக்கும் இந்த சீக்கு வராதபடிக்கும், யாருமே ஆண்டவரை கஷ்டப்படாதபடிக்கும் இந்நாட்கள்ல ஆண்டவர் வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்ல வேலைக்கு போகும் பொழுதோ அப்பா அந்த மழை காலையில் கூட எங்களை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவையை சந்திக்குமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பலப்படுத்துங்க. அப்ப நாங்கள் விசுவாசத்தின் பலமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்துக்கு போக முடியல, ஒளிக்கும் எடுக்க முடியல, அநேக தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக உண்மை புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவ அப்பம் நான் தான் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் சரீரமாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் சரீரத்தை புசித்து நத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு ஒவ்வொருக்கும் அப்பா ஆவிக்குரிய மண்ணாவை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த அப்பா இந்த இரவில் எங்கள் முற்றுமை கருத்து அர்ப்பணிக்கிறோம். நீங்க தொடர்ந்து எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். தேவன் தம்முடைய ஒரே பலனக்குமான விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தறி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுள் கற்பனை கை கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை பக்கம் 12. சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையாலே செய்ததினாலும் நலமானலை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணியாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களும் மிகாய் மனசாவப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து நாம் உண்மைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உண்மை சேவிக்க அனுகரித்து அருளும். ஆமீன். இதனுடைய பாவனை பெற்றுக் கொள்ளுவோம். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்ப யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகள் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையை சேர்ப்பாராக. ஆமீன். சமாந்தக்காக எழுதி நிற்போம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கற்றுக்கொள்வதையும் பின்பற்றுவோம். ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, உங்களோடும் இருப்பதாக. ஒருவர் சமாதி நாம் பகிர்ந்து கொள்ளுவோம்.
ஜெப சிந்தையில் இருப்போம். நீங்கள் வந்து வீட்டில் ஒளிக்கும் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் இது அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக இது வந்து எங்கே செய்தாலும் இது ஆவிக்கு ஆண்டு என்னோடு இருக்கிறாரு, நான் அவரை புசிக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெப சிந்தையில் இருப்போம். நீங்கள் ஆண்டு நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம பந்தியில் நம்முடைய வீட்டில் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மோடு சேர்ந்து அப்பத்தை பிக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஜெபம் செய்வோம். காணிக்கை ஜெபத்தை எழுப்போம். தேவன் நம் கொடுத்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உயிரத்தை உயர்த்துங்கள். எங்கிரத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவரை தோத்திரம் செலுத்த கடவோம். அவர் தூயும் தோத்திரம் ஏற்ப தகுதியாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரம ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் ஆண்டுமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் காலத்திலும் எவ்விடத்தும் தோத்திரங்களையும் துதிகளையும் ஏடுப்ப தகுதியின் கடை மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சிறப்பான தோத்திரம் ஈஸ்டர் நாட்களுக்குரியது. அவர் மருத்துவரிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுது நிமித்தமும் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து தம்முடைய உயிர்த்தெழுதினாலே நமக்கு நித்திய ஜீவனை திரும்பவும் தந்ததினாலேயும் சிறப்பாக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமையுள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேம்படுத்தி, வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானபு மகிமையால் இருந்தன, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிற ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். பரம்பிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சசுமாகி இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவி வல்லமையினாய் எங்களுக்கு அவருடைய சரீரம் ரத்தமாக அருள் புரியும். அவர் தம் காட்டுக்கொள்வன் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என் நினைவுக்கு செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் ராபோஜனம் பண்ண பின்பு அற்பாத்திரத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுக்கு செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் மகிமையான பரமையிலும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர் ஒரே ஒரு பலியாக கொண்டாடுகிறோம். இந்த எங்கள் துதிய தோத்திர பலிகளை எங்கள் பிரிய பிரதான ஆசாராகிய அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தை புசித்து பான பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்கள் ஏவி எழுப்பும். உமது குமாரன் எங்கள் ஆண்டுமாகி இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ஐக்கியப்படுத்தியருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்தில் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமையுள்ள பிதாவை என்று உள்ள துதியின் பாடலால் உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்னைக்கு உமக்கே உண்டாவதாக. ஆமென். நம்முடைய குடும்ப ஜெபத்தில் ஐக்கியப்படுவோம். கர்த்தருடைய ஜெபம் சேர்ந்து சொல்லுவோம். லார்ட்ஸ் பிரேயர், let us say together. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றும் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே. ஆமீன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்து பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேக நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே சமாதானம் தாரும்.
நம் தேவனுடைய சமூகத்தில் சேருவோம். நாம் இருக்கிற இடங்களிலிருந்து நாம் தொடர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நாம் நன்றி உள்ள இதயத்தோடு தேவன் நமக்கு மரித்திருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார், மீண்டும் வரப்போக நினைத்து ஒவ்வொரு தடவை இதை இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம், ஒழுக்கம் எடுக்க முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் இதை நம்ம பார்க்கும் பொழுதே தேவன் நமக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று நம்ம அறிவிக்கிறோம். அப்படி நினைத்து நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் சொல்வார்கள், ஆவிக்குரிய விதத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம உள்ளத்தில் அதை புசிப்போம். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நற்கணிக்கு பின்வரும் வசனம்: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன் என்று இயேசு கூறினார். பக்கம் 24, 40ஆம் பகுதி. செஞ்செவிப்போம். நம்ம அர்ப்பணித்து இருக்கிற ஜெபம்: சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் மத்தத்தாலும் எங்களின் போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவப்படியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியமையும் உண்டாத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவி வளமினால் எங்களை அனுப்பும். ஆமேன். ஈஸ்டர் நாட்களுக்குரிய ஆசீர்வாதம்: நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து நீங்கள் தம் சித்தத்தின் படி செய்ய உங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தவர்களாக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவது. ஆமேன். சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். அறிவிப்பு: எப்போதும் போல பைபிள் ஸ்டடி நடைபெறும். நாளை 8 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். தொடர்ந்து அதில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். நாம் 27 ஆமீன் அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். தொல்லையானாதி தந்தார், தொல்லையானாதி தந்தார், வந்தாய் இறந்துயிர் எழுந்தாரே உன்னதமே. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டால் பறித்து, வெற்றி கொண்டால் பறித்து, கொடுவேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிரித்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். சாவின் கூருடிந்து, சாவின் கூருடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலய திரண்டாய் கிழிந்து ஒளிந்தது. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி மெய்த்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நாளுக்கு அன்பை செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வரீங்க.
ஒவ்வொரு நாள் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ரத்த கொட்டிட்டு மூடிக்கொள்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா நாட்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையினர் அப்பா, எங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே அவளை அரவணைத்துக் கொள்ளுங்க, அவளை காத்துக்கொள்ளுங்க. அவளை வேலையில் ஆசிரியர் குறைவுள்ளவர்களை அப்பா நிறைவாக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா, இன்னும் தேவையுள்ளவர்களை நீ சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாளில் எங்களை ஒற்றுமையாக கத்த அர்ப்பணிக்கிறோம். இரவுல கூட எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து வருகிற நாட்களில் எங்களை தொடர்ந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு கத்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உணவுகளை ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் மேஜிலே அமர்ந்து அப்பா நாங்கள் சாப்பிடுற சாப்பாடுல அந்த உங்களுடைய பிரசனம் சுந்து கொள்ளட்டும். எங்களோடு நீங்கள் அமர்ந்து அப்பா நாங்கள் ஆவிக்கிற பிரகாரமாக அப்பா உண்மை நாங்கள் பார்த்து தொடர்ந்து அந்த உம்மோடு இந்த உறவில் இந்த போஜனத்தில் அமர்ந்து அப்பா உம்மோடு நாங்கள் சாப்பிட உதவி செய்யுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம்.